அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும்போது முடியெல்லாம் இப்படி வச்சுக்கின்னு வந்தார். வந்தவுடனே ஆஃபீஸுக்கு வந்த உடனே, அண்ணா இப்படிலாம் வச்சுக்கூடாதுண்ணே, நீ தேர்தலில் நிற்கணும்னா அந்த முடியெல்லாம் கட் பண்ணிடணுண்ணே. அப்படியே நீ மேலே கீழே பார்த்தாரு. சரி, ஃபஸ்ட்டு அனுபவம் சரின்னு சொல்லி போயிட்டு அடுத்து ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முடிகிடியெல்லாம் கட் பண்ணின்னு கரெக்டாக வந்தார். கண்டிப்பாக நீ எம்எல்ஏ ஆகிடுவேன்னு. ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணுன்றது எங்கள் கட்சியில் நாங்கள் இருந்தோம். எங்கள் தலைவர் அப்படி தான் எங்களை வழி நடத்தினார். அப்போ அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் எப்படி பட்ஜெட் உரையை தாக்கல் பண்ணுவார் இப்படின்ற ஒரு பயம் பதட்டம்லாம் இருந்தது. உண்மையாகவே மிக சிறப்பாக தெல்ல தெளிவாக அவர் அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார். அவருக்கும் எங்கள் தலைவர் சார்பாகவும் தளபதி அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக விவசாயத்துறை அமைச்சர், அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர், அவர் பட்ஜெட்டு எப்படி இருக்குமோ ஏதுன்ற அந்த ஒரு பயம் பதட்டம்லாம் இருந்தது. அவரும் மிக சிறப்பாக அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஏன்னா நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், ஒரு சில பேர் தான் இங்கே பழைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னடா இது, இவனுங்க எல்லாம் சின்ன பசங்க, இவனுங்க எப்படி இருப்பானுங்களேன்னுட்டுன்னு இப்போ மக்கள் பேசிக்கிற ஒரு விஷயம், உண்மையாகவே எல்லாருமே மந்திரியும் சரி சட்டமன்ற உறுப்பினரும் சரி தமிழக வெற்றிக்கழகம்லாம் ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க, நல்லா பண்ணுறாங்கன்றது தான் எல்லாரோடைய கருத்தும்.